ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு இருக்க புருஷனை போய் ஆசையாக எழுப்பலாம் அப்படின்னு போனால் அவன் வந்து கோவப்பட்டு அங்கேருந்து திட்டிட்டு போயிருப்பான். இது நம்ம ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறதாக ஹீரோவோட அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்கான். போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நான்லாம் போக முடியாது, எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினையும் புருஷங்காரனுக்காக ஆசையாக ஒரு கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்ததுமே உனக்கு கேக்கெல்லாம் செய்ய வருமா ஊர்மி, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் பாராட்டிட்டு இருக்கான். ஆனால் புருஷங்காரன் எதுவுமே சொல்லாமல் அதில் ஒரு பீஸை கட் பண்ணி அவன் படிக்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு கூட சொல்லலை. புருஷங்காரனுக்காக தானே ஆசையாக ரெடி பண்ணால் அவன் எதுவுமே சொல்லலை அப்படிங்கவுமே நம்ம ஹீரோயினி அப்படியே முகம் வாடி போயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவனுக்கு அந்த கேக் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் அவன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். நீ அதை கவனிச்சு பார்த்தியா? என் ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரிஷியேட் பண்ண மாட்டான். இப்போ பாரு, பொண்டாட்டி நீ செஞ்சு கொடுத்த கேக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் அவன் எங்களுக்கு கூட வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு போயிட்டான். இதுலேருந்து நீ தெரிஞ்சுக்க ஊருமே, அந்த கேக் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனாவே ஒன்று சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகனா இவ தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல சஞ்சயா, அதனால. அப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து ஃப்ரெண்டுக்காரனை திட்டிட்டு இருக்கான். ஏன்டா நீ அந்த கேக்கை ஃபுல்லாக சாப்பிட்டியே, ஒரு வார்த்தை அவகிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன? அவள் உனக்காக தானே ஆசையாக அதை பண்ணா, நீ அவளை கொஞ்சமாவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம்ல, அவள் ரொம்ப சோகமாயிட்டாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே சொன்னேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ பாரு, அவள் இஷ்டத்துக்கு அவள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா, அவள் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துக்கணுமா? அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. இந்த சஞ்சய் எதுக்காகவும் யாருக்காகவும் தன்னோட கேரக்டரை மாற்றிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டிக்காரி பேசக்கூட மாட்டேங்கிறா. ஏன்னா இவன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கிறா. ஏன்னா காலையில் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டான்ல, ஸோ அதனால தான். அதை புரிஞ்சுக்கிட்ட இவனும் என்னாச்சு, ஏன் ஒன்றுமே பேச மாட்டேற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி, அங்கே ஒரு பேக் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. என்ன எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறா, அது உனக்கு தான், ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதும் உள்ளர வந்து பார்த்தா ஒரு நெக்லஸ் செட் வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் கோவமாக இருந்தா இல்லையா, அது எல்லாமே இப்போ மொத்தமாக புஷ்ஷுன்னு போயிடுது. உடனே புருஷனை எமோஷ்னல் ஆகி ஹக் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அழுகவும் செய்கிறா. இதை பார்த்துட்டு இவனும் என்னாச்சு, நீ ஏன் இப்போ அழுதுட்டு இருக்க, ஒருவேளை இந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கலையா என்ன, ஒருவேளை பிடிக்கலனா சொல்லு, மாற்றி தந்துடுறேன், அதுக்கேமா நீ இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுறான். இப்போ மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தாலே ஊர்மின்னு கத்திக்கிட்டே கீழே வந்துட்டு இருக்கான். என்னாச்சிங்கன்னு கேட்டால் என்னோட ஃபைல் மாடியில் இருக்கா, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவளை அனுப்பி வைக்கிறான். அவளும் மாடியில் போய் ஃபைலை திட்டிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு ட்ராவில் வந்து டிக்கெட் இருக்குது, ஹனிமூன் டிக்கெட்டு. அதை வந்து அண்ணன்ட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லியிருப்பான். பட் அதை அவங்க கேன்சல் பண்ணலை போல். அதை பார்த்துட்டு இவ சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹனிமூனில் புருஷன் கூட இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. என்னாச்சு, நீ ஏன் அப்படி சிரிக்கிறேன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இந்த விஷயத்தை பற்றி ஃப்ரெண்டுக்காரங்கிட்டேயுமே போய் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா யஷாந்த், அவர் வந்து ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டிருக்காரு, அதுவும் எங்கே தெரியுமா, கோவாக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இசாந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பையன் வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டான். அப்புறம் அவனுக்கு ஹனிமூன் போகிற ஐடியா இல்லை அப்படிங்கிறது. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆஃபீஸ்க்கு நேராக போய் அவங்ககிட்டே போய் சொல்லிட்டு இருக்கான். சஞ்சய், அந்த ஹனிமூனுக்கு போகிற விஷயத்தை பற்றி நீ யோசிச்சியா இல்லையா, எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்டால் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டு, நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, ஓகே நீ போகலனாலும் உன்னோட பொண்டாட்டிக்கு ஆசை இருக்கும்ல, அவளை கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும், ஸோ போயிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவனும் என்னால் முடியாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கான் போல், அதனால போகமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் உன் கூட வந்தால் நீ வருவா தானே, எல்லாரும் சேர்ந்து கோவாக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க எல்லாரும் கோவாக்கு போகிறத பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோவாவா, கோவான்னு சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வரேன்னு சொல்லியிருப்பேனடா, கோவாக்கு அண்ணன் டிக்கெட் போட்டாரு, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, சரி போலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ வித்தியாசமாக சிரிச்சுட்டு இருக்கான். இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத லெஜண்ட் ஒன்லி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆஃபீஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்து புருஷங்காரங்கிட்ட என்னமோ ஹனிமூனுக்கு இவன் தான் டிக்கெட்டு போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்ககிட்டே அதை காமிச்சிட்டு இருக்கா. நான் இதை பார்த்துட்டேங்க, ஸோ நீங்கள் சர்ப்ரைஸ்லாம் பண்ண வேணாம், எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அட ஏன் ஒருமே நீ அவசரப்பட்ட, நான் உன்னை வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சீனை போட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் சந்தோஷப்பட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. மறுநாள் ஆனதும் ஹனிமூனுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஹனிமூனில் நம்ம இப்படிலாம் இருப்போம் அப்படிலாம் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஹீரோயினி மட்டும் தான் பேசுகிறா. அவன் ஜஸ்ட் சிரிச்சுட்டு தான் இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஹக் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறத மாமியாருக்கு அறியும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஹனிமூன் இவங்க போகிறது இப்படி சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பொம்பளைக்கு வயிறு தான் எரியுது. இருந்தாலும் பையன்கிட்ட போய் பேச முடியாது இல்லையா, ஸோ அதனால கம்முன்னு இருக்காங்க. ஒரு வழியாக கோவாக்கும் கிளம்பி வந்துட்டு ஒரு ரூம் போட்டு
விட்டாங்க போல. அங்கே வந்து நம்ம ஹீரோயினி புருஷங்காரங்கிட்ட இது வரைக்கும் இந்த ஊருக்கெல்லாம் நான் வந்ததே கிடையாது, நான் இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், இப்போ உங்கள் கூட வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. பட் அவன் வந்து அது எதையுமே காதில் வாங்காமல் அங்கே தூரத்தில் ஸ்விம்மிங் பூலில் வந்து நிறைய பொம்பளைங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள வந்து சைட் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். லுக்கே தப்பாக தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ வெளியே போகிறாங்க போல். அதனால ஃப்ரெண்டுக்காரனும் சஞ்சயும் வந்து முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் அழகாக ரெடி ஆகிட்டு வரா. அவளை பார்த்து அடுத்த செகண்டே புருஷன்காரனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே தூரத்துலேருந்து இவளை அழகாக பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது சுத்தமாக பிடிக்கலையா. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இடத்துக்கு தகுந்தாப்புல நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டியா, நம்ம என்ன கோயில் குளத்துக்கா போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா, நான் வேணா வேறு சேஞ்ச் பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேட்டால் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாலும் இதே மாதிரி தானே போட்டுட்டு வர போகிறேன், நான்லாம் உன் கூட வரமாட்டேன், நீ இவன் கூடயே பைக்கில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வேறு வழியே இல்லாமல் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கா. ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க 2 பேரும். பட் அவள் வந்து என்னமோ புருஷன் கூட போகாமல் ஃப்ரெண்டுக்காரன் கூட போயிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன கொடுமைனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம ஹீரோயினிக்கு. அப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினி போட்டுட்டு வந்து நிற்கிறா. ஸ்கர்ட்டு தான் போட்டிருக்கா. பட் அதுவுமே அவனுக்கு பிடிக்கலையா. இதை விட வேறு எதுவும் மாடலாக போட்டு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பப்ளிக் பிளேஸில் போட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டுக்காரன் தான், விடுடா அவளுக்கு தான் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காள், அப்படியே நீ கட்டாயப்படுத்திட்டு இருக்க, இதுவே நல்லா தான் இருக்குது, வா உரிமை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி பீச்சுக்கு வந்திருக்காங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க கலர் கலராக வந்து படுத்துருக்காங்க. அவங்கள இவன் வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான் பொண்டாட்டியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு. அது இவளுக்கு தெரியாமல் இவ படிக்க ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, நான் இமேஜினேஷனே பண்ணி பார்க்கல, ஹனிமூனுக்கு நம்ம இங்கே தான் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. அவன் எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறான். என்ன செஞ்சு நான் பாட்டுக்கே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியை பார்க்கும் போது தான் தெரியுது தூரத்தில் ஒரு பொண்ணு படுத்துருக்கா. அவளை வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது. உடனே அவளுக்கு செமையாக கோவந்துருது. என்ன நீங்கள் பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, நீ தான் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு ஏய் ஃபோட்டோ எடுறா எங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆகிடுது. ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹோட்டல்காரவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். என்னோடய ஃபோனு தொலைஞ்சு போச்சு, அது உங்கள் ஹோட்டலில் தான் தொலைஞ்சு போச்சு, ப்ளீஸ் அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா தூரத்தில் 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, போடா நீ போய் தேடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை அனுப்பி வச்சுட்டு அந்த பொம்பளைங்க கூட இவன் போய் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இவனோட கேரக்டர் கொஞ்சம் தப்பாக தெரிகிற மாதிரி தான் தெரியுது. பட் அது கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் புருஷங்காரன் வந்து ரூமுக்கு வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவள் இப்போ தங்கியிருக்கிற ரூமை வந்து நைட்டு அழகாக ரெடி பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவங்களும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் கால் பண்ணிகிட்டு இருக்கா புருஷங்காரனுக்கு. அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பொண்ணுங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் அவங்க கூட சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே அப்படியே ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டா. அங்கே வந்து என்னோட புருஷனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த பக்கமாக தான் தேடிட்டு வரா. அது தெரியாமல் இந்த பையன் வந்து நிறைய பொண்ணுங்க கூட உல்லாசமாக இருக்கிறான். அப்படியே தேடிட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அப்போ தான் தெரியுது இவனுக்கு பொண்டாட்டி தான் அங்கே விழுந்து கிடக்கா அப்படிங்கிறது. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு வேற கத்திட்டு இருக்கா. தண்ணியில் மூழ்கிட்டு நீச்சல் தெரியாது போல். யார் இந்த பொண்ணு, அந்த பொண்ணை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னால் ஆமாம் இந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டியே யாருன்னு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நானே போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு புருஷங்காரன் இப்போ ஒரு ஹீரோ மாதிரி தெரியுறான். கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றினா இல்லையா. ஸோ அதனால் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு பொண்டாட்டியை திட்டிகிட்டு இருக்கான். ஒன்னை யார் அங்கே வர சொன்னது, நீ எதுக்காக அங்கே வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டே இருக்கான். அவள் உடனே பாவம்மா நான் உங்களை தேடி தாங்க அங்கே வந்தேன், ஏங்க இப்படி திட்டிட்டு இருக்கீங்க, என் மேலே கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. உன் மேலே கோவம்லாம் படலை ஊர்மி, நீ அங்கே வந்து கால் ஸ்லிப்பாகி கீழே இவ்வளோ பார்த்துல டக்குன்னு நாங்கள் வந்து காப்பாற்றிட்டேன், ஒருவேளை நாங்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும், உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தாம்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல புருஷன் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவளும் நம்பத்தான் செய்கிறா. இவனோட உண்மையான சுயரூபம் எப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.